இந்த கொஸ்டின் பாருங்க. P, Q, R, S are distinct single digit positive numbers. இது எல்லாத்தோட மீனிங் தெரியணும். சிங்கிள் டிஜிட் அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா எல்லாமே இந்த 4 நம்பருமே என்னது டிஃப்ரெண்ட். 4 நம்பருமே எது ரிப்பீட் ஆகல, டிஃப்ரெண்ட். டிஸ்டிங்க்ட் ஓகே. சிங்கிள் டிஜிட் 1 to 9ல தான் இருக்க போகுது. இந்த நம்பர் என்னது 1 to 9ல தான் இருக்க போகுது. 1 to 9ல தான் இருக்கணும். And they are positive numbers, distinct positive numbers. ஏன்னா positive numbers it starts from 1 to 9. I mean 1. So single digit இருந்ததால 1 to 9ல தான் அந்த 4 நம்பர் இருக்க போகுது. சரி. Then what is the here? Greatest. போன சம் ஸ்மாலஸ்டா, இப்போ என்னது greatest. What is the greatest value of this expression? P plus Q into R plus S. Just multiplication. சரியா? இப்போ நம்ம இந்த 9 நம்பர்ல நம்ம 4 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணா நமக்கு பெரிய நம்பர், பிக்கஸ்ட் நம்பர் வரணும். அதான் கொஸ்டின். கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன 4 நம்பர் சூஸ் பண்ணா நமக்கு கிரேட்டஸ்டா கிடைக்கும் மல்டிப்ளிகேஷன்? அப்ப கொஞ்சம் கிரேட்டஸ்ட்னா என்னது 1 to 9ல தான் சூஸ் பண்ணணும். 9, 8, 7, 6 இந்த 4 நம்பர் தான். இந்த 4 நம்பர் எடுத்து மாடிஃபை, அதாவது அந்த பிளேஸை மாத்தி மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் கிடைக்கும். சரியா? ஆஸ் இட் இஸ். சரி, இது வந்து பி கியூவாவும் இதை வந்து RS ஆவும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நாங்க என்ன பண்ணோம், அப்படியே மல்டிப்ளை பண்றத ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், இதைத்தான் மல்டிப்ளை பண்ணும். ரைட்? அப்படியே மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இதை ஆட் பண்ணா என்ன வருது? இது 17. இது என்னது 13. ஆன்சர் என்னது 221. 221 ஆன்சர் இருக்கா? நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ல 221 பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவோம்? பார்த்தோன்னே இப்ப நீங்களும் அதான் பண்ணிட்டீங்க. டிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போக போறீங்க. கொஸ்டின் என்னது கிரேட்டஸ்ட். நீ வந்து ஒரு பாசிபிலிட்டி தான் எடுத்திருக்கோம். இந்த பாசிபிலிட்டிக்கு இந்த ஆன்சர், ஆனா இதுதான் கிரேட்டஸ்டா அது நமக்கு தெரியாதுல்ல. அப்ப மத்த பாசிபிலிட்டி நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும், எடுத்து பார்க்கணும். மத்த பாசிபிலிட்டி என்னது? வேற என்ன பாசிபிலிட்டி? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம்ல. PQ வேல்யூ எதுன்னு தெரியல நமக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 16 into this is going to be what? 14. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 224 இருக்கா? அப்ப அதுவும் ஆப்ஷன்ல இருக்குல்ல. அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிடலாமா? ஏன்னா இதை விட இது கிரேட்டஸ்டா இருக்கு. செலக்ட் பண்ணிடலாமா? இப்பயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எல்லா பாசிபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. என்னது? இது ரெண்டும். அப்ப என்னது 15 into 15. இது எவ்வளவு வருது? 225. அவ்வளவுதான் இருக்கிற பாசிபிலிட்டி. இந்த 4 நம்பர்ல என்ன பாசிபிலிட்டி இருக்குமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. இப்ப கடைசியா வர பாசிபிலிட்டி தான் என்னது 225. அப்போ இருக்கிறதுல எது, ஐ மீன் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு என்ன கிரேட்டஸ்ட் வேல்யூ? இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. 221 வரலாம், 224 வரலாம், 225 வரலாம். இதுல எது கிரேட்டஸ்ட்? 225. So answer is what? 225. புரியுதா? சோ அந்த சொன்னல கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் இப்படிதான் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கேட்டிருக்கு. இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்க, 2023. 2024ல ஒண்ணு கேட்டாங்களா? 2023ல கேட்டிருக்காங்க. நீங்க ரிவர்ஸ்ல பார்க்கணும். 2023லயும் கேட்டிருக்காங்க இதே கான்செப்ட், 2024லயும் கேட்டிருக்காங்க. புரியுதா? சரி, அடுத்தது போலாமா? ஓகே. விச் நம்பர் அமாங்ஸ்ட் தீஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட்? அந்த ஸ்மாலஸ்ட் வந்துருச்சா? ஓகே. ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது சியர் ஒரு சின்ன லாஜிக். இப்போ 2 power 18, 2 power 30. இதுல எது பெரிய நம்பர்? 2 power 13. ஏன்? இந்த நம்பர் பேஸ் நம்பர் சேமா இருக்கு. பவர்ல எது பெரிய நம்பரோ அதுதான் என்னது பெரிய நம்பரா இருக்கு போகுது.
சரியா? சப்போஸ் if it is like this, பவர் சேமா இருக்கு. இப்போ பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. இதுல எது பெரிய நம்பர்? 7 பவர் 15. கரெக்டா? சோ ஒன்னு பேஸ் சேமா இருக்கணும், பவர் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா எது பெரிய நம்பர் நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்னு வந்து பவர் சேமா இருக்கணும், கீழே இருக்க நம்பர் என்னது டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அதுல எது பெரிய நம்பரோ அதுதான் என்னது பெரிய நம்பர். ஐ மீன் வி கேன் கம்பேர் ஈஸிலி. எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் ஈஸியா கம்பேர் பண்ணும். இதுதான் ரெண்டு கான்செப்ட். சரியா? இப்ப இந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். நமக்கு ஆன்சர் என்ன வரணும்? ஒரு ஆன்சர் தான் இருக்க போகுது. கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு என்னது ஒரு நம்பர் தான் ஸ்மாலஸ்ட். சரியா? இது ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிப்போமா? வெரி சிம்பிள். இந்த 2 பவர் 40, இது 2 பேஸே 2 தான், பவர் 40 இருக்கட்டும். 3 பவர் 21, 3 பவர் 21 இது எது நம்ம பண்ண முடியாது இப்போதைக்கு. இந்த 4 பவர் 18 இருக்கு இல்லையா? 4 பவர் 18 இது எப்படி எழுதலாம்? இந்த 4 2 பவர் 2 எழுதலாமா? பவர் 18. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன கிடைக்கும்? இது 2 பவர் 36. 2 பவர் 36. இப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 8 பவர் 12. 8 பவர் 12 அப்படின்னா இந்த 8 எப்படி எதுனா 2 பவர் 3 பவர் வாட் 12. this is also what 2 பவர் 36. அப்போ இது ரெண்டுமே என்னது சேம் நம்பர். இப்போ 2 பவர் 40 2 பவர் 36, ரைட்? சோ இதுல எது ஸ்மாலஸ்ட்? இந்த நம்பர் இருக்கட்டும். இந்த 2 பவர்ல இருக்கிற 2 பவர் 40 இருக்கு, 2 பவர் 36 இருக்கு, 2 பவர் 36 இருக்கு. இதுல எது ஸ்மாலஸ்ட்? 2 பவர் 36. எந்த 2 பவர் 36? ரெண்டுமே சேம் தானே. இதுல ஸ்மாலஸ்ட் வந்து 2 பவர் 36. இன்னொரு நம்பர் என்ன இருக்கு? 2 பவர் 21. இப்ப என்ன ஆன்சர்? எது இதுல எது ஸ்மாலஸ்ட்? சிம்பிள் லாஜிக். நம்ம இந்த 2 பவர் 36 சூஸ் பண்ணோம், இதான் ஸ்மாலஸ்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆன்சர் வரும். ஆன்சர் ரெண்டு வருமா என்ன? ஆன்சர் நம்ம என்னதான் சூஸ் பண்ணோம்? ஒண்ணுதான் சூஸ் பண்ணோம். அப்போ ஒரு ஆன்சர் வரணும் அப்படின்னா எதுதான் ஸ்மாலஸ்டா இருக்க போகுது? 3 பவர் 21 தான் ஸ்மாலஸ்ட். அவ்வளவுதான். புரியுதா? நான் 2 பவர் 36 ஸ்மாலஸ்ட் சூஸ் பண்ணுனா எனக்கு என்னது சியும் ஆன்சரு டியும் ஆன்சர். அப்படி வராது இல்ல. இந்த 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் தானே கரெக்ட். அப்போ ஒரு ஆப்ஷன் கரெக்ட் வரணும்னா நான் ஸ்மாலஸ்ட் என்ன சூஸ் பண்ணணும்? இது ரெண்டுத்துல ஸ்மாலஸ்ட் எது சூஸ் பண்ணணும்? அப்போ இதுதான் என்னது ஸ்மாலஸ்டா இருக்கு போகுது. உனக்கு டைம் இருக்கு, நான் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? 3 21 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீ 2 36 டைம் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணலாம். சரியா? சிம்பிளா லாஜிக்கா யோசிக்கணும் இப்படிதான். ரைட்? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் வாட் 2 பவர் 31. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தட் ஸ்மாலஸ்ட் கான்செப்ட். ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட் இது எப்ப கேட்டிருக்காங்க? 2022. 2022ல வந்திருக்கு, 23ல வந்திருக்கு, 24லயும் அந்த கம்பாரிசன் பேஸ்ட் கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? இதுக்கெல்லாம் ஏதாவது ஃபார்முலா தேவையா என்ன? ஒண்ணு இல்ல, ஒரு லாஜிக் இருக்கும் பின்னாடி, பேசிக் சிம்பிள் லாஜிக். அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அடுத்தது போலாமா? எஸ்.